ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நைட்டு வள்ளி மொட்டை மாடியில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து வேலு வராங்க. இங்கே பாரு வேலு, அம்மா கழுத்தில் அப்பா தாலி கட்டுவார்ல அப்படின்னதும், இங்கே பாருங்கள், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மேடம், நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக ஐயா நம்ம ஜானகியம்மா கழுத்தில் தாலி கட்டுவார், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னதும் நம்ம வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்போ வேதனாகி, இங்கே பாரு, இந்த வீட்டில் காவற்காரியா வேலைக்காரியா இருந்துக்கோ, நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், இப்படி பிறந்த நாளில் மூக்க நுழைச்ச மாதிரி அந்த விழாவுக்கு மூக்க நுழைச்சிடாம இங்கே கெட அப்படின்னு வேதனாகி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நேராக நம்ம ரத்னவேலுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிற அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா மணி விழான்னு தான் போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஜானகியம்மா நம்ம ரத்னவேலோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. இதை பார்த்து ரத்னவேல் கடுப்பாகி, அக்கா என்னக்கா இது எல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா அப்படின்னு போது, என்ன ரத்னவேலு பேசிட்டு இருக்க, இது எல்லாம் கண்டிப்பாக அந்த வேலுவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வேலுநாயகி சொன்னதோ, அத்தை வேலு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, இது சம்மந்தமாக தலையிட மாட்டேன்னு அவனே ஒதுங்கி நிற்கான், இதில் வேலை பார்த்தது யாரு, ரஞ்சித் தானே, அப்படி வேலை பண்ணியிருந்தாலும் ரஞ்சித் என்னத்தை பார்த்துட்டு இருந்தான், தடுத்து நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னதும் வேதநாயகி செம்ம கடுப்பாக்குறாங்க. இந்த பக்கம் ரஞ்சித்தும் வந்துடுறாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு போதும், ஐயோ அம்மா சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணவே இல்லைம்மா, கண்டிப்பாக இது வேலையோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு செம்ம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஐயா இங்கே பாருங்க ஐயா, எங்களுக்கு கொடுத்த பத்திரிகையிலாம் மணி விழான்னு தான் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எனது மணி விழான்னு போட்டிருக்கா, இங்கே பாருங்க பத்திரிக்கை அடித்தது நான் இதுக்கு மணி விழான்னு போட போகிறேன், என் தம்பியோட பிறந்த நாள் விழான்னு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு வேதநாயகி சொன்னதும், அதில் ஒருத்தங்க என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு என்ன படிக்க தெரியான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, வேணும்னா நீங்களே இந்த பத்திரிக்கையை பாருங்க அப்படின்னதும் வேதநாயகி பத்திரிக்கையை படித்து பார்த்துட்டு செம்மையாக அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க. ஐயோ ரத்னவேலு, நான் இதெல்லாம் பண்ணலப்பா அப்படின்னு போதும், ஐயா இங்க வந்திருக்கிற எங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை மணி விழான்னு தான் போட்டிருக்குங்க ஐயா, நீங்களே வேணும்னா பாருங்க அப்படின்னு போதும் ரத்னவேலு பாக்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா மணி விழான்னு தான் போட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல ரத்னவேலுக்கு என்ன பண்றேன்னு புரியல. அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அத்தை என்ன அத்தை இதெல்லாம், நீங்க அடிச்ச பத்திரிக்கை எப்படித்தான் மாறும், நீங்க எல்லா விஷயத்தையும் சரியா தனியா பண்ணுவீங்க அப்படின்னு போதும், ஐயோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னதோ, ஐயா இங்க பாருங்க ஐயா, இந்த பிறந்த நாளை மணி விழாவா கொண்டாடுறது நம்ம கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா, இப்ப கூட ஒண்ணும் இல்லையா, அம்மாவை வர சொல்லுங்க, வாங்கய்யா நீங்க மணி விழாவை கொண்டாடலாம் அப்படின்னதும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேதநாயகி என்ன பண்றேன்னு புரியாம செம்ம டென்ஷன்ல நிரா ஸ்டேஜ்ல போய் நின்று அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இது என்னோட தம்பியோட ரத்னவேல் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறதுக்குரிய ஏற்பாடுகள் தான் இது மணி விழாவுக்கு ஏற்பாடு செய்யவே இல்லை அப்படின்னதும், இந்த பக்கம் பார்த்தோம்னா கட்சிக்காரங்களாம் வேண்டி கேட்குறாங்க. ஐயா எப்படியோ மணி விழாக்குரிய ஏற்பாடு பண்ணியாச்சியா, நம்ம கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நீங்கள் பேசாமா ஐயா உங்கள் வைஃப் வர சொல்லுங்க அப்படின்னதும் ரத்தினவேலால மறக்கவே முடியல. ஆமாங்க ஐயா, இங்கே பாருங்க ஐயா, இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடும், இல்லைன்னு சொன்னால் உங்கள் பேர் தான் கெட்டு போகுங்க ஐயா, இது எல்லாத்தையும் தலைவரும் டிவியில் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு போதும் இந்த பக்கம் செம்ம கடுப்பாகிட்டு, சரி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே வேலு ஜானகிக்கு ஃபோன் போட்டு, அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம், ஐயாவே அவரோட விழாவுக்கு உங்களை வர சொல்லியிருக்காருமா, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு போனை வச்சுட்டு சரி வேலை கிளம்புறேன் அப்படின்னுட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேதநாயகி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரஞ்சித் கிட்ட விசித்து சொல்லி, இங்க பாரு எக்காரணத்தை கொண்டும் அந்த ஜானகி இங்க வரவே கூடாது, உடனே ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு போது, இங்க பாருமா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வேலு போய் நேரா ஆட்டோ உள்ள ஏத்திட்டு வராங்க நம்ம ஜானகிய. அப்பன்னு பார்த்து மண்டபத்துக்கு வெளியில நின்று வேதநாயகியோட அடியாட்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜானகியை வெளியில வரவிடாம தடுக்கிறதுக்காக வராங்க. அப்படின்னு பார்த்து வேலு ரவுடிங்க எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல கொஞ்சம் ரவுடிங்க என்ன பண்றாங்கன்னா, ஜானகியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க வண்டியில. இதை பார்த்து வேதநாயகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம வேதநாயகி விழுந்தது வேற யார் வண்டியிலே இல்லை, கவர்னரோட வண்டியில தான் மோதுறாங்க. கவர்னர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம இனியாதான். ஸோ அவங்க தான் இங்க கவர்னரா வராங்க, சீஃப் கெஸ்டா இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ கண்டிப்பா இப்போ நம்ம
நம்ம ரத்னவேல் வந்து ஜானகி கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் கட்டி தான் ஆகணும், ஏன்னா கவர்னரே வராங்க. ஸோ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து கவர்னரே வந்து ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு நம்ம ஜானகியை வந்து காப்பாத்திடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ